தம்பி, யார்கிட்ட நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க? சார் நான் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஓ. காமேஷ் கனகராஜ்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஓ, காமேஷ் கனகராஜோட அசிஸ்டண்ட்டா? வெரி குட் வெரி குட். என்னுடைய மேனேஜர் சொன்னார். ஓகே, என்ன எழுதுறீங்க கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. சார் உங்களை நினச்சி தான் நான் எழுதினேன். ஸோ இந்த டைலாக்ல உங்களுக்கு ஷூட் ஆகும். சார் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன், நீங்கள் அதை பேசிடுங்க. முதல்ல படிங்க, அப்போதான் எனக்கு ஷூட் ஆகுதா இல்லையா நான் தானே முடிவு பண்ணணும். எழுதுங்க, படிங்க. சார், அணை போட்டு தடுக்கிறதுக்கு நாங்கள் காத்தும் கிடையாது, அலை வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தக்கையும் கிடையாது. நல்லா இருக்க, மேலே படிங்க. அநியாயம் நடந்தால் தட்டி கேட்போம், அடிதடின்னு வந்தால் எட்டி மிதிப்போம். அடுத்தது புயலாகவும் இருப்போம், எரிமலையாகவும் வெடிப்போம், பனிமலையாக இருந்து பாசத்தையும் பொழிவோம். பனிமலையாக இருந்து பாசத்தையும் பொழிவோம். எஸ் சார். வெரி குட் வெரி குட். கொஞ்சம் எனக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மேலே படிங்க. தேவையில்லாத நேரத்தில் சவுண்டு விடவும் மாட்டோம், பேச வேண்டிய இடத்துல சைலண்ட்டாகவே இருக்க மாட்டோம். சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி, நல்லா எழுதிருக்கீங்க. அடுத்தது எஸ் சார். மேலே படிப்பா. இலவசமாக கொடுக்குறக்கு இது எங்கள் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்களும் இல்லை. இன்னொரு வாட்டி படிங்க. இலவசமாக கொடுக்குறக்கு இது எங்கள் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்களும் இல்லை. தம்பி, இது மட்டும் கொஞ்சம் அரசியல் நேடி தூக்கலாக இருக்குது. என்னுடைய ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஒன்றும் இல்லை சார், அந்த டைலாக் மட்டும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிப்போம். ஓ, மியூட் பண்ணிவிட்டு ரசிகர்கள் என்ன அந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களே போட்டுக்கலாம்னு சொல்ல வரீங்க. கரெக்ட் சார். வெரி குட் வெரி குட். சரி, இப்போ அதான் சார் ட்ரெண்டு. ஓ, தம்பி உன் குருநாதருக்கு பேரை நீ காப்பாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. சரி, இப்போ இதெல்லாம் இப்போ எழுதிட்டேன், இப்போ என்ன பண்ணலாங்கிற? சார் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிற டைலாக் நீ அப்படியே பேசுங்க. அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி அது ஒரு டைலாக்கை விட்டு ட்ரெண்ட் ஆயிரும். படத்துக்கு இப்போ இருந்தே ப்ரொமோஷன் பண்ணிடுவோம் சார். ஓ, ப்ரொமோ இப்போ ஆரம்பிச்சலான்றீங்க? ஆமாம் சார். ஓ, அந்த ரிலீஸுக்கு முன்னாடியே டீசர்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, அப்படி ஃபயரா? ஆமாம் சார். பார்த்தா ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, டீசர் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், அந்த மாதிரி பண்ணிடலான்றீங்க. ஆமாம் சார். வெரி குட் வெரி குட். தேங்க்ஸ் சூப்பர்ப்பா. சார், நான் அங்கே தான் ப்ராமட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே நடிச்சிருங்க. ஓகேப்பா. கேமராமேன் ரெடியா? ஓகே. சொல்லுப்பா. சார், அணை போட்டு தடுக்கிறதுக்கு நாங்கள் காத்தும் கிடையாது, அலை வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தக்கையும் கிடையாது. அணை போட்டு தடுக்கிறதுக்கு நாங்கள் காத்தும் கிடையாது, அலை வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு நாங்கள் தக்கையும் கிடையாது. அநியாயம் நடந்தா தட்டி கேட்போம், அடிதடின்னு வந்தா எட்டி மிதிப்போம். அநியாயம் வந்தா தட்டி கேட்போம், அடிதடி நடந்தா எட்டி ஒன்றும் இல்லை. நீ எழுதின வசனத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஓகே ஓகே, மேலே போகலாம். புயலாகவும் இருப்போம், எரிமலையாகவும் வெடிப்போம், பனிமலையாக இருந்து பாசத்தையும் பொழிவோம். புயலாகவும் இருப்போம், எரிமலையாகவும் வெடிப்போம், பனிமலையாக இருந்து பாசத்தையும் பொழிவோம். மேலே தேவையில்லாத நேரத்தில் சவுண்டு விடவும் மாட்டோம், பேச வேண்டிய இடத்துல சைலண்டாகவும் இருக்க மாட்டோம். தேவையில்லாத நேரத்தில் சவுண்டு விடவும் மாட்டோம், தேவைப்படுற நேரத்தில் சவுண்டு விடாமல் இருக்கவும் மாட்டோம். இலவசமாக கொடுக்குறதுக்கு இது அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்களும் இல்லை. இலவசமாக கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் எனவும் இல்லை, இலவசமாக வாங்கிறதுக்கு ஒன்றும் வக்கத்தோடு இல்லைடா. சார் 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 ஒரு நிமிஷம், ஒரு டைலாக் மட்டும் பேசிட்டீங்க. அப்படியா? சொல்லு. சார், இலவசமாக கொடுக்குறதுக்கு இது அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இலவசமாக கொடுக்குறதுக்கு என் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்க, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவனும் இல்லை. ஓகே, கரெக்ட் சார். ரைட், போகலாம். சொல்லு. இலவசமாக கொடுக்கறதுக்கு இது அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இலவசமாக கொடுக்கறதுக்கு என் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை, இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவனும் இல்லை. சேர்ந்து இருப்போம், சேர்ந்து ஜெயிப்போம். சேர்ந்து இருப்போம், சேர்ந்தே ஜெயிப்போம். சூப்பர் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பையன் பிரமாதமாக வசனம் எழுதியிருக்கான். இந்த வசனத்தெல்லாம் பேசும்போது அப்படியே நமக்கே புல்லரிக்குது. அதுதான் நம்ம ரசிகர்களெல்லாம் பார்த்து நம்ம மேலே ஒரு வெறித்தனமாக இருக்கிறானுங்க. இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். கட்சி ஆரம்பித்து இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட வேண்டியதான்.